ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, காலையிலேருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்த என்னை ஒரு நிமிஷம் நின்று கேட்டுட்டு போ. இப்போதே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு என் அருளால் உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக உயர்த்த வந்திருக்கேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் நல்ல மனசுக்கு எந்த தீய விஷயங்களும் உன் அருகே கூட நெருங்க விடமாட்டேன். இந்த சாயப்பாவின் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நீ நினைப்பதை போலவே நடக்கும் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் அது இந்த சாயப்பா கிட்ட சொல்லு. நீ எது வேணும்னு கேட்டியோ அதை அழகாக சிறப்பாக உனக்கானதாக உனக்கு உரியதாக உன் கைகள்லையே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு நீயாகவே வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். என்ன நடந்தாலும் நீ மனசு தளர விட்டுறக்கூடாது. உனக்கென விதிக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் கண்டிப்பா அதை நான் வந்து உன் கைகளில் கொடுத்துருவேன். எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிவேன். கற்பனையில கூட நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கான ஒரு அழகான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்கிறேன். உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ நினைச்சது போல சில நிகழ்வுகள் நடக்காததால அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்குது தானே. ஆனா எந்த விஷயம் நடந்தாலும் எது நடக்காம போனாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இப்போது உனக்கு நடக்காம போனதும் கிடைக்காம போனதும் கூட ஒரு நல்லதுக்காக நன்மைக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. தாமதம் ஆனாலும் நான் உனக்கு தரமானதையே தருவேன்னு சொல்லியிருக்கேன் தானே. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ தயாராகு. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட வேண்டாம். இது உன்னுடைய வாழ்க்கை. இந்த சாயப்பாவின் அருளால நீ சந்தோஷமாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே மனசுல போட்டு சுமையாக சுமந்துக்கிட்டே இருக்காத. நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கட்டும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு வெற்றிப்படியாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க உன்னை கேலி செய்கிறாங்கன்னு நினச்சி நீ பின்தங்கி போகக்கூடாது. நீ வாழ்க்கையில் முன்னேறி கொஞ்ச நாள் கழித்து பின்னால் திரும்பி பார்த்தீன்னா உன்னை கேலி பண்ணவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்திருப்ப. நீ செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும்போது நீ யாருக்கும் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இந்த சாயப்பா உன் கூட இருக்கிறேன் தானே, அதுவே உனக்கு போதும். உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியலன்னு நீ தயங்கி நிற்காத. தயங்கி நிற்கிறவங்க யாருமே தனக்கான இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால் எதையும் செய்ய தயங்காதே. யாரிடமும் பேச கேட்க தயங்காதே. தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக நீ முயற்சி செஞ்சாதானே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். நீ வணங்கக்கூடிய இந்த சாயப்பா என் அருளின் மூலமாக உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களையும் உன்னை கேலி பண்ணுறவங்களையும் பார்த்து நீ பயப்படாதே. யாரிடமும் போய் நீ கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி தரமாட்டேன். எல்லாரையும் விட நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து முன்னேறி காட்டுவதே அவர்களுக்கான பதிலாக இருக்கட்டும். நீ பயப்பட வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான். உனக்கு எப்போதும் இந்த சாயப்பாவின் அருள் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே.
உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். யாரோ உன்னை ஏதோ குறை சொல்லிட்டாங்க, ஏதோ உன்னை திட்டாங்கன்றதுக்காக நீ ஒன்றும் கலங்க வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்கிறத விட கடந்து போகிறதே சரியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள 1000 குறை இருக்குது, அவங்க 1000 தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறவங்கள நீயே மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்கள நீ கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மைகள் வந்து சேரும். இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து அது நடக்காமல் போகும்போது அதை நினச்சி கவலைப்படாமல் மகிழ்ச்சி கொள்ள பழகு. ஏன்னா அந்த விஷயங்கள் நடக்காமல் இருப்பதே உனக்கு நல்லது. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையின் நன்மைக்காகவே நான் நடத்தி தரப்போகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும், என்னாலெல்லாம் அது முடியாதுன்னு நீ எந்த விஷயத்திலும் முயற்சி செய்யாமல் இருக்காதே. ஏன்னா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என் செல்லமே. உன்னால் முடியாது நீ நினச்ச விஷயத்த யாரோ ஒருவர் செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் நம்பிக்கையோட முயற்சி செய். முயற்சியை ஒருபோதும் கைவிடாதது தான் மனித குணம். உனக்கு நம்பிக்கையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நலமாகவே அமையும். நீ சாதிக்கிறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். உனக்கு எதிராக இருந்த எதிரிகள் அனைவரும் உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ வடித்த கண்ணீர் நின்று போகும். இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. உன் வாழ்க்கையை நான் புதுவிதமாக எழுதி வச்சுட்டேன். உனக்கு எதிராக கதவை மூடிக்கிட்டு போனதெல்லாம் இப்போ தானாக திறக்கும்படி, நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் வாழ்க்கையிலிருந்து தள்ளியே வச்சிடு. அப்போதுதான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். எதிர்மறையான எண்ணங்கள் உடையவர்கள் உனக்கு வேண்டாம். நீ தினம் தினம் நல்ல சிந்தனைகளோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. யாருமே உன் கூட சரியாக பேச மாட்டாங்க, யாருமே உன் மேலே அன்பு காட்ட மாட்டாங்கன்னு நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. உன் மேலே அன்பு காட்டவும் உனக்கு ஆதரவு கொடுக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் கையை பிடிச்சு உன்னை சரியான பாதையில் நான் நிச்சயமாக கூட்டிகிட்டு போவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னை யாருக்கும் பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்னன்னு நீ தைரியமாக இரு. எப்போதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கோ. ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கலாம், ஒரு சிலர் உன்னை வெறுக்கலாம். யாருக்கு உன்னை பிடிச்சாலும் யாருக்கு உன்னை பிடிக்காவிட்டாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இதுதானே வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா நிம்மதியா மன அமைதியோட வாழ கற்றுக்கோ. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் கூட உனக்கு துணையாக இருக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த பல குழந்தைகள் தான் இந்த இருண்ட உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களா, திறமைசாலியா புத்திசாலியா வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உன்னாலும் இந்த இருண்ட உலகத்தில் பிரகாசமாக ஜெயிச்சு ஜொலிக்க முடியும். அதுவும் உனக்கு ஆதரவு கொடுக்கவும் உனக்கு அரவணைப்பை தரவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில மனிதர்கள் தேவைப்படும் போது அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்களா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக இருக்கிறது நல்ல விஷயம். உன் வாழ்க்கையிலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல மனிதர்கள் உனக்கு தேவைப்படும் போது உன் கூடவே வந்து நிற்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு
நீ அதிர்ஷ்டசாலியாக மாறப்போற. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. உன் கண்ணீரும் எனக்கு தெரியும், உன் கஷ்டங்களையும் நான் அறிவேன். நீ மனம் தளராமல் என்னையே நம்பி இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை இந்த சாயப்பாவே நடத்தி கொடுப்பேன்.